நம்மளோட மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணி யூஎஸ் டவ் ஜோன்ஸ்னுடைய மூவ்மெண்ட், நாஸ்டாக்னோட மூவ்மெண்ட்டை கம்பேர் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். எஸ், அஃபெக்ட் பண்ணும். பட் இப்போ அந்த சிச்சுவேஷன்ஸ்ல கிடையாது. எல்லா மெட்டல்ஸ்ல இருந்து கிரிப்டோஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர்ல எடுத்துட்டோம் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் கிரிப்டோ வில் ரூல் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். சில்வர், கோல்டு எல்லாத்தையுமே சொல்றேன், இன்க்ளூடிங் கிரிப்டோ. கிரிப்டோல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் பிடிசி, இதை நீங்க பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. கிரிப்டோஸ்ல எல்லா கிரிப்டோஸுமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நல்ல வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் 2026. ஸோ குளோபல் மார்க்கெட்டுக்கும் நம்மளோட மார்க்கெட்டுக்கும் கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. கனெக்டிங் பாயிண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இண்டிவிஜுவலா அவர் மார்க்கெட் இஸ் வெரி ஸ்ட்ராங். பொலிட்டிக்கல் நியூஸஸா இருக்கட்டும், கம்பெனி ஓரியன்ஸா இருக்கட்டும், பிசிக்கல் டெபிசிட்டா இருக்கட்டும், ஜிடிபி டேட்டாவா இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஜிஎஸ்டினோட growth எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால there will be some ஹியூஜ் மூவ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கும். இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங், அதாவது ஷார்ட் டேர்மோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் தயவு செய்து பிளான் பண்ணாதீங்க. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான சொல்லியிருக்கிறது, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான. ஸோ அது மாதிரி பிளான் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.